ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி, அதனால எல்லாருமே பைரவரை வணங்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஸோ சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கறனால ஒரு மனசுல ஒரு தைரியம், உற்சாகம் எல்லாமே இருக்கும். வேலை இடத்துலயும் இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா இந்த நாள் நல்லது. அஷ்டமியா இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை துர்க்கையை வணங்கலாம். ஏன்னா கிரக நிலைகளே கால சர்ப்ப தோஷத்துல இருக்கிறதுனால எல்லாருக்குமேங்க பொதுவா உலக அளவிலேயே யாருமே ஒரு மன நிம்மதியோடையோ இல்ல குடும்பத்துல ஒரு பெரிய ஹாப்பினஸோ யாருக்குமே இருக்காது. பிகாஸ் எல்லா பிளானட்ஸுமே ராகு கேத்துக்குள்ளதான் இருக்கு. ஸோ ஒரு 2-3 நாள் கழிச்சு சந்திரன் வெளியில வருவாரு. அடுத்த வாரத்துல பாத்தீங்கன்னா கன்னிராசியில உத்தரத்துல எப்போ சந்திரன் சஞ்சாரம் பண்றாரோ அப்பதான் கொஞ்சம் நமக்கு விடிவு காலம் இருக்கும். அதுவும் என்ன ஒரு 15 நாளைக்கு இருக்கும். ஸோ ஜென்ரலாவே இந்த கால சர்ப்பத்துக்கு டெய்லியே நம்ம ராகு காலத்துல துர்க்கையை பிரார்த்தனை பண்றது நல்லது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்னைக்கு நிஜமா உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இருக்கு. அது பண விவகாரமாகத்தான் இருக்கும். நமக்கு சம்டைம்ஸ் மறந்தே போயிடுவோம். சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மறந்துடுவோம். அதுக்கான மெசேஜஸ் வர்றதோ இல்ல அது என்னங்கிறது நமக்கு திரும்ப கிடைக்கிறதோ ஒரு மிகப்பெரிய பூனா இன்னைக்கு நமக்கு இருக்கும். ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு தன லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது. சந்திரனும் 3ஆம் இடத்துல தான் சொந்த வீட்டுல இருக்கும் பொழுது நல்ல ஒரு மன அமைதியும் ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமும் நமக்கு காத்திருக்கும். மிதுன ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு அஷ்டமியா இருக்கிறதுனால பைரவருக்கு போய் விளக்கு போடுறது உங்களுக்கு மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கும். மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு அலுவலக விஷயமாக ஒரு சில முக்கிய நபர்களை சென்று பார்க்கறது, முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவுமே ஒரு மன அமைதியை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் மாறும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கறனால மனக்குழப்பங்கள் இல்லாத ஒரு நாளாக அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில போராட்டங்கள் இவர்களுக்கு ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுக்கும். இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில நன்மைகள் நடக்கும். மனக்குழப்பங்கள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அஷ்டமி திதியில் சற்று மன கிளேசங்கள் இருக்கலாம். நமக்கு செவ்வாயும் சனியும் சேர்ந்து அஷ்டமத்துல இருப்பது கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பங்களை கொடுக்கும். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களுக்கும் நல்ல விடை உண்டு. இன்று சிம்மராசி நேயர்களுக்கு பல மாதங்களாக வர இருக்கக்கூடிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மன அமைதி கிடைக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் சந்திப்பு, அவர்களிடையே இருந்து வந்த பேச்சுவார்த்தை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறும். கன்னிராசி நேயர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் இன்று நீங்கள் தொடங்கலாம். அதுவும் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியில் துர்க்கையை ராகு காலத்தில் வணங்கலாம். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பள்ளி பருவத்தில் இருந்து வந்த உங்களினுடைய நண்பர்களை சந்திப்பது மற்றும் பழைய நினைவுகளுடன் இந்த நாளை கழிப்பது ஒரு மிகப்பெரிய மன சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுக்கும். இன்றைய நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று அலைச்சலை கொடுத்தாலும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு அமைதியை தரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதோ அல்லது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காதலர்களை சந்திப்பதோ இது அனைத்தும் ஒரு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. வழக்கு விசாரணை போன்றவற்றில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு
பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு பகையும் தீரும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு குடும்பத்தில் குழப்பங்கள் மற்றும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் மாறும். சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வதும் மிகவும் உகந்தது. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. இன்று உற்றார் உறவினர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை தரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் வருவதும் மற்றும் அது சம்பந்தப்பட்ட வேலைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதும் ஒரு மனதிற்கு ஆறுதலை தரலாம். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷமும் மற்றும் வரவேண்டிய பண பாக்கிகளையும் வசூல் செய்யலாம். கும்பராசி அன்பர்கள், இன்று கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப பாரங்கள் குறையும். பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தேறும். இன்று பிள்ளைகளினால் உங்களுக்கு ஒரு மனச்சுமை குறையும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நண்பர்களின் சந்திப்பு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. இன்று கும்பராசி அன்பர்கள் ராகு காலத்தில் துர்க்கையை வணங்கலாம். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக வர வேண்டிய பண பாக்கிகள் வசூல் செய்யவும். செவ்வாய் மற்றும் சனியின் சஞ்சாரம் ராசியில் இருப்பது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்களும் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் பிள்ளைகள் மூலமாக ஒரு சில லாபங்களை பெறலாம். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சனி மற்றும் கேது கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன? சனி கேத்துவுமே ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா, நாத்திகவாதின்னு முழுமையாக சொல்ல முடியாது. ஆனால் திருட்டுத்தனமா கடவுளை வணங்கிப்பாங்க. ஆனா வெளியில பேசும்போது மட்டும் கடவுளே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இது நம்ம இப்போ சமீபத்துல நிறைய இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். அதை அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு எல்லாமே மறைமுகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அவங்க செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும், இல்ல தன்னை பற்றி மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறத ஒரு போர்வையில் வாழக்கூடிய மனிதர்கள். இந்த சனி கேத்து காம்பினேஷன் இதுல லக்னத்துல இருந்தா ஒரு மாதிரி, 2ஆம் இடத்துல இருந்தா ஒரு மாதிரி. இப்ப 2ஆம் இடத்துல இருக்கும்போது அது வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த சனி கேத்து சூரியன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளை நிந்திக்கிறது, கடவுள் இல்லைன்னு சொல்றது, கடவுளுக்கு முரம்பாக எல்லாம் பேசுறது. ஆனா திருட்டுத்தனமா போய் இவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பரிகாரம் பண்ணிட்டு வர்றது. ஸோ கோவில்ல தெரியக்கூடாது யாருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிறது. ஸோ இது 2ஆம் இடத்துல இருந்தா ஒரு மாதிரி. 5ஆம் இடத்துல இருந்தா பிள்ளைகள் இடத்துல இருந்து ஒதுங்கி இருப்பாங்க, பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டாங்க அந்த மாதிரி. 7ஆம் இடத்துல இருந்தா மனைவியோட அவங்களுக்கு கணவனோ மனைவியோ ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கையே இருக்காது, சந்நியாச வாழ்க்கையே இருக்கும். 8ஆம் இடத்துலையும் அதே தான். ஸோ இந்த மாதிரி 10ஆம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திருட்டுத்தனமான ஒரு தொழில் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏதாவது பொய் சொல்லி பொருள் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம். இந்த சனிக்கேத்து காம்பினேஷன்ல மற்ற கிரகங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கறது அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே தோராயமா நான் சொன்னதுதான். உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு ஐயோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களே, நான் கூட இப்படி இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மற்ற குருவின் பார்வை நல்லா இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த நெகட்டிவ் எல்லாம் குறைவா தான் இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.